ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ரொம்பவே ஷார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அனிமேல நிறைய விஷயங்களை டேரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளாவே தான் புரிஞ்சுக்கிடணும். பட் நான் அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 1. உன்னோட ஃபோக்கஸ் அது ரொம்பவே கிரேசியாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சொல்கிறா. நீ என்னை இன்சல்ட் பண்ணுறியான்னு அந்த பையன் கேட்கவும், இல்லை நான் உன்னை பாராட்டுறேன், இன்னும் நிறைய பவர் வேணுமான்னு கேட்கவா. ஆமான்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் இப்போ டேபிளில் இருந்து கண் முழிக்கிறான். என்னாச்சு? நான் ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தேன், இது என்ன இடம், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவள் கண்ணாடியை பார்த்தா நானா இந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ ஷாக்காகி கத்துறான். எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நீ ஹாமில்டன் ஃபேமிலியோட 5th சன்னாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பேரை கெடுக்காத, வெளியிடத்துல கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கணும் அவங்க அப்பா சொல்லிட்டு போறாரு. நல்ல வேலை மாஸ்டர் நல்ல மூட்ல இருக்க போய் லைட்டாக திட்டிட்டு போயிட்டாரு. ஹாமில்டன் ஃபேமிலியில் கடைசியாக ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்கன்னு மெய்டு சொல்றா. ஒருவேளை இதெல்லாம் கனவோ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சிட்டு இது கனவெல்லான்னு புரிஞ்சுக்கிறான். நான் இருக்கிற பாடியில் இருக்கிற இந்த பையனோட பேர் இல்லையா, கவுண்டோட 5வது பையன் தான் இவன். லாஸ்ட் நைட் இவனோட தங்கச்சி பர்த்டேவை தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்ணுக்கு தெரியுற எல்லா லேண்டும் ஹாமில்டன் ஃபேமிலியோட தான் மெய்டு சொல்றா. இவன் தான் 4th சன். லியாமுக்கு இவன் ஒரு அண்ணன். ஹாமில்டன் ஃபேமிலி தன்னோட நோபல் டைட்டில கூடிய சீக்கிரம் இழக்க போறாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் தான் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஏதாச்சும் பெருசா சாதிச்சாதான் நோபல் டைட்டில் கொடுப்பாங்க. பட் அது 3 ஜெனரேஷனுக்கு தான் இருக்கும். நோபல் டைட்டில் தக்க வச்சுக்கிடணும் நம்ம அப்பாவோ பெருசா எதையாச்சும் சாதிக்கணும்னு போனாரு. பட் அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. நம்ம டைட்டில தக்க வச்சுக்கிட்டு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு ப்ரூனோ சொல்லுவோம். 13 வயசுல நீ இவ்வளவு யோசிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உனக்கோ 12 வயசு ஆயிடுச்சு, உன் ஃபியூச்சரை பத்தி யோசின்னு ப்ரூனோ சொல்றான். இன்னைக்கான லெசன் மேஜிக்கை பத்தினது டீச்சர் வந்து சொல்லுவோம். என்ன இங்க மேஜிக் இருக்கா நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆகுறான். எல்லாராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, பட் ஒரு நோபலா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ரூனோ சொல்றான். கிரிம்லார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு மெய்டு கிட்ட கேட்கறான். ஸோ அந்த மெய்டோ நம்ம ஹீரோவை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவும் லைப்ரரிக்குள்ள போய் பார்த்தா நாவிஸ் ஃபயர் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் விசுவலைஸ் பண்ணா போதும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இமேஜின் பண்ணா ஃபயரை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். ஸோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கிரிம்லாரை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கவும், வேற எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லைன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவருக்கு ஏமல இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. சந்தோஷம். நம்ம ஹீரோவோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தனியா ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபயர் கட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கத்துக்கிறான். ஸ்பெல்ல நான் மாஸ்டர் பண்ண புக்கே இல்லாம கூட அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ 1 month கழிச்சு நாவிஸ் ஃபயர் மேஜிக் ஃபுல்லத்தையும் நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் பண்ணிட்டான். நார்மல் பீப்புளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ஆகும். நீ எப்படி ஒரே மாசத்துல கத்துக்கிட்ட? இந்த புக் ஒரு வேலை ஏதோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் ட்ரை பண்ணி பாக்குறான். பட் ப்ரூனோவால மேஜிக் யூஸ் பண்ண முடியல. உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுதுன்னா கிங்டம்ல கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும். பெருசா அச்சீவ் பண்ணி நீ தான் ஃபேமிலியோட ஹையராக பாக்குறியான்னு கேட்க, ஃபேமிலி ஹெட் ஆகிற ஆசை எனக்கு இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆல்பராவிட் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு ப்ரூனோ சொல்லிட்டு போறான். அடுத்த ஐஸ் மேஜிக் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றான். உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு அவங்க அப்பா கேட்கவும், ஐஸ் மேஜிக் நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்கிறான். இவ்வளவுதானா அவங்க அப்பா கேட்கவும், ஐஸ் மேஜிக் இப்ப தான் கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபயர் மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவா நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்குவோம். புக்கே இல்லாம அதை யூஸ் பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஹாப்பி ஆகுறாரு. லியா உனக்கு என்ன கிரிம்லார் வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருது. பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ திரும்பவும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அப்ப வழியில யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நீ ஹாமில்டனோட பையன் தானே, சரி என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். நான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப நீ என்ன பிடிக்க வரலையா? சாரி நான் தான் தேவையில்லாம பயந்துருக்கேன். அந்த புக்கை பார்த்துட்டு அவர் மேஜிக் கத்துட்டு இருக்கியான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும், மேஜிக்கை கத்துக்கிட்ட ஒரு பெட்டரான வழி இருக்குன்னு அவர் சொல்லவும், என்ன வழி நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரே நேரத்துல அவர் 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை ஒன்னும் யூஸ் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி இதை பண்ணீங்க, எனக்கும் கத்துக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்லையே, ஒரு நோபலோட ப்ரைட் இல்லாம கத்துக் கொடுங்கன்னு ஈஸியா கேட்டியன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் நோபல் இல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இதுக்கெல்லாம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் தான் தேவை. ஒரு கையில சர்க்கிளும் இன்னொரு கையில ஸ்கொயரும் டிரா பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவா அதே மாதிரி ஈஸியா பண்ணிருந்தான். இதே இப்ப அப்படியே ஸ்பெல்ஸுக்கு பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஒரு கையில ஃபயர் பால் இன்னொரு கையில ஃபயர் கட்டர் ஈஸியா நம்ம ஹீரோ கிராஸ் பண்றான். இது மிஸ்டேக் டெக்னிக், மில்லியன்ல ஒருத்தரால தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 ஸ்பெல்ல ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டேன். இப்ப 3 ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவோம். 3 நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் தேவையான அவ்வளவு மானா இல்ல. பட் அதை நீ ஆக்டிவேட் பண்ணிட்ட. சோ அதுவே ஒரு சக்சஸ் தான். நிறைய ஸ்பெல்ஸ் நீ கத்துக்கிடும் போது உன் பவர்ஸையும் நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவ. இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு தெரியுதான்னு கேட்கவும், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதேதான், இந்த பிரைம் நம்பர்ஸ் இல்லாத நம்பருக்கு நீ வரும்போது ஸ்ட்ரக் ஆவ. மேஜிக் ஸ்பெல்ல உன்னால ஈஸியா ஒரே நேரத்துல கேஸ் பண்ண முடியும். பட் 4th நீ வரும்போது உனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் 6 நீ ஈஸியா கடந்துருவ. பட் 9ல நீ திரும்பவும் ஸ்ட்ரக் ஆயிருவ. என்னால இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆக்டிவேட் பண்றாரு. 13 ஸ்பெல்லா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். 16 வரை என்னால ரீச் பண்ண முடியும். பட் 17ல நான் ஸ்டக் ஆயிருவேன். உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. சோ நீ இப்பவே கத்துக்கிட்டா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் நிறைய ஸ்பெல்ல நீ கத்துக்கணுமான்னு கேட்டா அவர் ஒரு ரிங்க நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாரு. இது ஒரு மேஜிக் பீடியா, அதுக்குள்ள 100 கிரிம்லார்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஹீரோ அதை போடவுமே அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பெல்லும் டைரக்டா நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள போகுது. அதுல இருக்கிற ஒரு மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேஜிக்கை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் கத்து கொடுத்த ஆளு காணாம போயிருந்தாரு. இப்ப மெய்டு அந்த இடத்துக்கு வர, நம்ம ஃபேமிலி லேண்டுக்குள்ள ஒரு சஸ்பீஷியஸ் மேன் வந்திருக்காரு. மொத்த ஃபேமிலியும் அலர்ட்ல இருக்காங்கன்னு மெய்டு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அப்பா தான் நம்ம ஹீரோக்கு சமனிங் மேஜிக் ஸ்பெல்ல கொடுத்து விட்டுருக்காரு. சமனிங் மேஜிக்கான ஒரு
பார்க்கவும் எங்க போனீங்க நம்ம ஹீரோ கேக்குறான். நான் எங்கேயோ போல இங்கே தான் நின்னேன், இன்விசிபிளா நின்னேன். இன்விசிபிள் ஆகிற ஸ்பெல்லாம் அந்த ரிங்குள்ள இருக்கு, சீக்கிரமே கத்துக்கோ. கடைசியா நான் உனக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறேன். அந்த ரிங்கை யூஸ் பண்ணி நீ ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ண அப்படின்னு ஒரு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ சமன் பண்ண அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ரிங்கை அப்சர்வ் பண்ணிக்கிடுது. அந்த ரிங்கோட மேஜிக் பீடியா ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி, அதுக்குள்ள நம்ம எதனால வைக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அந்த ரிங்கை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்பிரிட்டையும் சமன் பண்ணி அந்த ரிங்குள்ள நம்ம ஹீரோ வச்சுட்டு பார்த்தா அவர் திரும்பவும் காணும். மேஜிக்கை நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு. என் மாஸ்டர் போன அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ காமிக்கிறான். எர்த் எலமெண்ட்டையும் விண்ட் எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணி ஃபர்னஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டையை எரிக்கிறான். இப்போ ப்ரோனோ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒயிட் சார்கோலா, இதுக்கு நல்ல ஃபர்னஸ் தேவையா அப்படின்னு சொல்லி பாக்குறான். வெறும் மேஜிக் வச்சு நீ இதை ப்ரொடியூஸ் பண்ணது ஆச்சரியமா இருக்கு. உன் மேஜிக் பவரை இந்த கிறிஸ்டல் ரெக்கவர் பண்ணுல, கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் இங்க வந்தேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ப்ரோனோ சொல்றான். நம்ம ஃபேமிலியோட பொண்ணோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கம்மி தான், பட் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிரும். நம்ம அப்பா ஏன் இப்போ இந்த மாதிரி மாறினாருன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அதை ராயல் ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுத்து நோபல் ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சாரு. பட் நீ ஒரு பையனா பிறந்துட்ட, ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணலன்னா நோபல் டைட்டில் போயிருங்கிறதுக்கு அவர் டிராகனை அடக்கிறேன்னு சொல்லி சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போய் 90% ஆஃப் சோல்ஜர்ஸ் அவர் இழந்துட்டாரு. அண்ட் அந்த டிராகனையும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல. நீ நம்ம ஃபேமிலில இருந்து இண்டிபெண்டன்ட் ஆகுறது பெஸ்ட், அதுக்கான ட்ரையை பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரோனோ சொல்லிட்டு போறான். எனக்கு நிறைய பணம் தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு கடையில அதை கொடுத்து காசை வாங்குறான். இது நம்ம ஹீரோ அந்த காசுக்கு சாப்பிடலான்னு போனா அந்த இடத்துல நூடுல்ஸ் வித்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்லையும் நூடுல்ஸ் டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. வீட்டுல இருக்கிற மெய்டு கிட்ட போய் தன்னோட ஐடியாவை சொல்லி ஒரு விஷயத்த செய்ய சொல்றான். இப்ப இதுல ஹாட் வாட்டரை ஊத்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் ட்ரை கப் நூடுல்ஸ் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கான். பெரிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணிருக்கான். இதுக்கு பேரு இன்ஸ்டன்ட் ராமன் நம்ம ஹீரோ பேரும் சொல்றான். மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட்டை விற்கலான்னு போனா ஹாமில்டன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சனுக்கு மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராடக்ட்னாலும் விற்கலாம், மத்தவங்களுக்கு எல்லாம் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டு என்ன இப்ப சந்தோஷமான கடைக்கார் கேட்கறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் நம்ம ஹீரோ வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிருக்கான். இண்டிபெண்டா போறேன்னு தெரிஞ்சா அப்பா இதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாமில்டன் ஃபேமிலியில இல்லாம இதை வெளியூர்ல போய் விற்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்குள்ள இருந்த இன்னொரு ஸ்பெல்லான ஐட்டம் பாக்ஸ் நம்ம ஹீரோ கத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எந்த பொருளை வச்சாலும் மறைஞ்சிரும், பட் இப்போ நம்ம ஹீரோ அதை மாஸ்டர் பண்ணிட்டதுனால எந்த பொருளும் மறையல. இப்போ கான்ட்ராக்ட் சமனிங் மேஜிக்ல நம்ம ஹீரோ புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி பாக்குறான். தன்னையே நம்ம ஹீரோ சமன் பண்ண ட்ரை பண்றான். பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் சமனிங் ஒர்க் அவுட் ஆயிருது. நம்ம ஹீரோ அவனோட க்ளோனை சமன் பண்றான். நம்ம ஹீரோ எதை சொன்னாலும் அதுவும் செய்ய ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோவால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அதாலேயும் பண்ண முடியும். ஐட்டம் பாக்ஸ்ல இருக்கிற பொருளை ஃபார் ஆஃப் லேண்ட்ல போய் வித்துட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அந்த க்ளோன் பாக்குற வேலைக்கு இங்க நம்ம ஹீரோக்கு காசு கிடைக்குது. இந்த க்ளோன் ஐட்டம் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ற காயினை நம்ம ஹீரோ எடுக்க முடியுது. இதுவே டெலிபோர்டேஷன் மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பணத்தை சேர்த்து நான் இண்டிபெண்டன்ட் ஆயிருப்பேன் நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இந்த இடத்துல இந்த